ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கேஸ் இல்லாமல் மாவு அரைக்காமல் இனிப்பு குழிப்பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். பிள்ளைங்க கேட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு அட்டகாசமான குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பேட்டை அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். வெல்லம், இது திருச்செந்தூரில் வாங்கின வெல்லம், சுக்கு, ஏலக்காய் எல்லாம் கலந்தது, மிளகு எல்லாம் கலந்தது. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அவளையும் ஏலக்காயும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கொஞ்சம் இதாகத்தே இருக்கும் அவள் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பிள்ளைங்க கேட்ட உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். மாவெல்லாம் ஊற வைக்க வேணாம். இப்போ இது கூட தேங்காய் துருவலும் போட்டுடலாம். முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த அச்சு வெல்லத்தை நான் நுணுக்கியிருக்கேன். இதில் ஏலக்காய், சுக்கு, மிளகு எல்லாமே கலந்துருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுக்குருவோம். அது கரையட்டும். பாருங்கள், இப்போ அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அவள் அரைச்சது, அது கூட இதுவும் கரைஞ்சி போச்சு வெல்லம். அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்குருவோம். இந்த மிதக்கிறதெல்லாம் சுக்கு ஏலக்காய் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள், அவளுக்கு எவ்வளோ ஊற்றினாலும் பத்தாது. இதை ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம பத்தலைன்னா தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா அவளை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும். அப்போத்தே நல்லாயிருக்கும் பணியாரம் சுடுறதுக்கு. இப்போ நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் தண்ணி பத்தலை. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி தான் ஊற்றுறேன். வெள்ளை தண்ணியில் ஏற்கனவே 5 வெல்லம் நம்ம தட்டி போட்டிருக்கோம். அதனால் நான் வெல்லம் சேர்க்கலை. இப்போ ஒரு பணியார சட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சு அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் மாவு வச்சு அதை செட் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் இந்த மாவை எடுத்து போட்டுக்கிற போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த பணியாரத்தை குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே டயத்தில் சீக்கிரமாக பிள்ளைங்க ஏதாவது ஸ்வீட் கேட்டால் உடனே நீங்கள் இந்த பணியாரத்தை செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது கூட தேங்காய் துருவல் போடாமல் தேங்காயை நரி கூட போடலாம். இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கட்டும். மூடி போட்டுடலாம். பாருங்கள், மூடி போட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த பணியாரத்தை ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வருங்க. பாருங்கள், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பணியாரம் இருக்கும், டேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் தேங்காய் சில்லை பல்லாக நறுக்கி கூட போட்டிங்கன்னா இன்னும் இதை காட்டிலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட தேங்காய் துருவலாக இருந்துச்சு, அதனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இப்படி ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட கேஸ் இல்லாத ஸ்வீட் குழிப்பணியாரம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.